வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் வந்து அரைக்கீரை தக்காளி போட்டு கடையல், பருப்பு தக்காளி போட்டு கடையல், வெண்டைக்காய் பொரியல். இதுதான் வந்து இந்திய சாப்பாடு. வாங்க பார்க்க. அதுக்கு பருப்பு வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து கீரை வந்து நல்லா அலசி போட்டுக்கலாம். அதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பருப்பு வந்து வெந்துக்கிறதுனால சால்ட்டு போட்டுக்கிறேன். நீங்க செய்யற அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சால்ட் கூட்டிட்டு மூடி சவுண்டு விட்டுற வேண்டியதான். தாளிச்சு கொட்டியாச்சு. அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வெந்தயம் போட்டு இப்ப நம்ம அடுப்புல வச்சிடலாம். நீங்க கடைசியில தாளிச்சு கொட்டுறதா இருந்தாலும் தாளிச்சு கொட்டலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டுட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். நீங்க வந்து கடைசியில தாளிச்சு கொட்டுவீங்க. கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், வெந்தயம்னா 2 வெந்தயம், சீரகம் எல்லாமே போட்டதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே பருப்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால திட்டமா தண்ணி ஏற்கனவே வந்து பருப்பு தண்ணி விட்டு வேக வச்சிருக்கோம். இன்னொன்னு கீரையும் தண்ணி விடும். அதனால சும்மா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காம கிளறிடலாம். எல்லாம் உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு வந்து சக்கரை, நாட்டு சக்கரை போட்டுக்கேன். நானு ஒயிட் சுகர் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா கீரை வந்து கலர் மாறாம இருக்கும். ஒயிட் சுகர் இருந்தா போட்டுக்கோங்க. நீங்க எங்கிட்ட இல்லை, அதனால வந்து நானு இந்த இது நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். டேஸ்டாவும் இருக்கும், கீரை கலர் மாறாமையும் இருக்கும். இதுக்கு வந்து மூடி போட்டு இப்போ மூடி வெயிட் போட்டு ஒரு 4 சவுண்டு விட்டோம்னா கீரை ரெடி ஆயிடும். சூப்பரா வெயிட் போட்டுடலாம். இந்த பக்கம் வெண்டைக்காய் பேன் ஏற்கனவே காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம காரம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் போடுறவங்க கொஞ்சம் கடுகு தாளிச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த வெண்டைக்காய் வதக்கிட்டு உப்பு போட்டு மூடி வெந்ததும் கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் திருவி போட்டுடலாம். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து வெங்காயம் போடல, வெறும் எண்ணெய், வெண்டைக்காய், கடுகு எல்லாம் வெறும் வெண்டைக்காய் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கடைசியில பெருங்காயம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். இதுதான் வெண்டைக்காய் வந்து இன்னைக்கு ரெசிபி, செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டேன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்துடும். வெண்டைக்காய்க்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் பெருங்காயம், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து உப்பு
போட்டாச்சு. காரம் இல்லாத தூள் தான் போட்டிருக்கேன் நான், வெயில்ன்றதுனால. நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு செஞ்சீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு தேங்காய் விருப்பப்பட்டவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பொடி போட போகிறேன். வேர்க்கடலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் வச்சு அரைச்சி நல்லாயிருக்கும் இது டேஸ்டியாக. அவ்வளோதான், ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து அப்படியே விட்டுணும். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சமையல் இது பார்த்துருப்பீங்க, என்னுடைய சமையல் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த அன்புன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் நிலச்சின்னு இருக்காது. இதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணோன்றது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.